ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ண ஒரு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் எக்ஸாம்ஸே வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரும் விதமாக யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக வேகன்சிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த மாதம் 21 வரைக்கும் வந்து நமக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். அப்புறம் கரெக்ஷன் பீரியட் 3 days கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நவம்பர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 9-11 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 75 days மட்டும்தான் எக்ஸாமுக்கு இருக்குது. பட் ஆனால் ஏற்கனவே வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆவலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, படிக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஏற்கனவே இப்போ படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சிட முடியும். ஸோ 75 days இருக்குது. ஸோ ஏற்கனவே ரொம்ப நாளாக லாங் வெயிட்டிங்கில் இருந்தோம். ஸோ நம்மளால் முடியாதுலாம் இல்லை. உங்களுடைய கனவு வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு நினைவாக அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ 75 days யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 3300 சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 3600 ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் உங்களுடைய இதை வச்சுட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வந்துருச்சு, திடீர்னு வந்துருச்சு, சடனாக வந்துருச்சுன்னா கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே ரொம்ப நாளாக வரல. ஸோ நம்ம ரெடியாக இருந்திருக்கணும். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வரும் அப்படிங்கிறப்ப இது எப்பயுமே ரெடியாக இருக்கணுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து எஸ்ஐ ரேட் கூட இதே மாதிரி விடலாம். ஸோ அதனால் படிக்கிறத கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.